இன்னைக்கு ஒரு சூப்பரான சாம்பார் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். முள்ளங்கி சாம்பார். இந்த சாம்பார் பார்த்தீங்கன்னா பயங்கர டேஸ்ட்டாக நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இது இட்லி, தோசை, ரைஸ்னு எல்லாத்துக்கும் சாப்பிடலாம். வாங்க எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம். 1 கப் அளவுக்கு துவரம் பருப்பை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூடவே 5 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. 1 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். 1 தக்காளி பழம், அரை வெங்காயத்தை பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதுலேயே 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. பருப்பு முழுக்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து 4 விசில் வச்சு எடுத்துக்கலாம். கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய், 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு 5 போல் காஞ்ச மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை, 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள், 10 போல் சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடவே ஒரு தக்காளி பழமும் சேர்த்து நல்லா குறைவாக வதக்கிக்கலாம். ஒரு முள்ளங்கியை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் சாம்பார் பொடி, தேவையான அளவுக்கு உப்பு, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வேக வச்ச பருப்பை லைட்டாக மசிச்சுட்டு சேர்த்துக்கோங்க. கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வைங்க. காய் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டுட்டு திரும்ப ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வைங்க. அவ்வளோதான், நல்லா சூப்பரான முள்ளங்கி சாம்பார் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.